வணக்கம் மக்களே. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாத்துல இருந்து தான் நமக்கு இந்தியாவுக்கு ரோமன் கேத்தலிசிசமோ இல்லை கிறிஸ்டியன் கல்ச்சரோ அது வந்தது. வி டிட் நாட் ஹேட் இட் இன் அட்வான்ஸ். நமக்கு நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் கம்ப்ளீட்டாக வேறு இந்தியாவில். அப்படி இருக்கும்போது இங்கே இருந்து தான் நமக்கு பாதிரியார்களோ இல்லைனாக்கா நமக்கு திருச்சபையினர் இங்கே இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு அவங்க அங்கே கேத்தலிசிசத்தை பரப்புனாங்க. இப்படி இருக்கிற தருவாயில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுடைய நிலைமை கத்தலிசிசத்தில் எப்படி இருக்குது, அதாவது கத்தோலிக்க நம்பிக்கையில் எப்படி மத நம்பிக்கை அடிப்படையில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம ஊரில் சண்டே மாஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னா கூட்டம் நிறைய வரும். ஈவன் இப்போவுமே சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே ஒரு வழிபாடுக்காக வருவாங்க கோயிலுக்கு. கத்தலிக் சர்ச்சஸ்க்கோ இல்லைனாக்கா வேறு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் சர்ச்சஸ்க்கோ பென்டிகாஸ்ட் சர்ச்சஸ்க்கோ எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க. இப்போ பெல்ஜியத்தில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே கோயிலுக்கு ஒரு சண்டே மாஸுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 10லிருந்து 20 வரையில் தான் வராங்க. அதுவும் வாரவங்க எல்லாருமே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் வராங்க. யாருமே 60 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் வர்றது கிடையாது. ஏன் வர்றது கிடையாது? எனக்கு அது முதல்ல ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் ஷாக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே ஒரு சர்ச்சில் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக பெல்ஜியத்துக்கு வந்தோடனே நான் போனேன். போகும்போது அங்கே இருந்தவங்க மொத்தமே அது ஒரு பெரிய வியாழக்கிழமை. பெரிய வியாழக்கிழமை அப்படிங்கிறது நிறைய கத்தோலிக்கர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஈவினிங் சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க. எந்த சர்ச் பக்கத்தில் இருக்கோ அந்த சர்ச்சுக்கு போய் சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க. நானும் அப்படி ட்ரை பண்ணி பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு, அங்கே நான் சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்கு போனேன். ஈவினிங் மாஸுக்கு போயிருந்தப்போ வெஸ்ப்ரஸ் மாஸ் வெஸ்ப்ரஸோ மாஸோ ஏதோ ஒன்று வைப்பாங்க. அங்கே நாங்கள் போயிருந்தப்போ எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஷாக் என்னென்னா, மொத்தமே 10 பேர்லேருந்து ஒரு 15 பேருக்கு உள்ளார உள்ள ஒரு குரூப் தான் இருந்தாங்க. எல்லாருமே வயசானவங்க. எங்களுடைய வயதை ஒத்தவங்களோ இல்லை சின்ன பிள்ளைகளோ யாருமே அங்கே இல்லை. சரி, இப்போது இது ஒரு மிடில் ஆஃப் த வீக் சர்வீஸ், அதாவது வியாழக்கிழமை சர்வீஸ். ஈவன் பெரிய வேலை இருக்கும்போதோ இல்லைன்னா பெரிய வெளியாக இருக்கும்போதோ நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கு கூட்டம் இல்லைன்னா கூட ரொம்ப பிஸி ஒர்க்கிங் டே, ஒர்க் வீக்கில் இருப்பாங்க, அப்படி வரல அப்படின்னு கூட நான் நினச்சிக்கிட்டேன். பட் போக போக பார்த்துட்டிங்கன்னா சண்டே மாஸ்க்கோ இல்லைன்னா சர்ச்சுக்கு இங்கே வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்றைய ஜெனரேஷன், அதுவும் இன்றைய ஜெனரேஷனுக்கு முந்தின நம்ம அம்மா அப்பாவுடைய ஜெனரேஷன்லேயே அது குறைஞ்சிருச்சு. இந்த ஜெனரேஷனில் அது இன்னமும் குறைஞ்சிருச்சு. இப்போ இப்போ உள்ள சிச்சுவேஷன் எப்படின்ட்டாக்க பெல்ஜியத்தில் சர்ச்சஸ் எல்லாத்தையுமே மூடுறாங்க. இப்போ இது ரொம்ப ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைமை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எங்கேயுமே யாருமே இல்லாத இடத்துல கூட நம்மளுக்காக கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளையெல்லாம் அப்படி தான் சொல்லி வளர்த்துருப்பாங்க. யாருமே இல்லாத இடத்துல கூட உனக்காக கடவுள் இருப்பார், நீ அவரை தேடி போகலாம், உன்னுடைய என்ன குறைகள் இருக்கோ எது இருக்கோ நீ போய் கடவுள்கிட்ட போய் பேசுனீன்னா உனக்கு அது ஒரு வழிகாட்டுதலாக அவர் தருவார், கடவுள் உன்னையை ப்ரொடெக்ட் பண்ணுவார், யாருமே இல்லாத சுச்சுவேஷன்லேயும் உன்னையை ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய தாய் தகப்பன் எல்லாருமே வளர்த்துருக்குறாங்க. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஒரு போக்கிடமே இல்லாதபடிக்கு கோயில்கள் எல்லாத்தையும் பெல்ஜியத்தில் மூடுறாங்க. இங்கே எங்களுடைய பாரிஷ் ப்ரீஸ்ட் நம்மளுடைய இந்தியன் ஃபாதர் தான், தமிழ் ஃபாதர் தான் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்தது. கோயில்கள் எல்லாத்தையும் இழுத்து மூடுறதுக்கு உண்டான காரணம், அவங்க கொடுக்கக்கூடிய காரணம் என்னென்னா,
கோயிலுக்கு நிறைய பேர் வரது கிடையாது. அப்போ எதுக்கு நாங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு ஹீட்டிங் ப்ரொவைட் பண்ணி அதுக்குன்னு வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இப்படி சார்ஜஸ் நிறைய ஆகுது. ஆக்சுவலி சொல்லப்போனால் சார்ஜஸ் வந்து அந்த அளவுக்கு ஆக போகிறது கிடையாது. சண்டே மாதத்துக்கு வரக்கூடிய பீப்புளுக்காக நாங்கள் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வரக்கூடிய பீப்புளுக்காக நாங்கள் சர்ச்சை வந்து மெயின்டைன் பண்ணுறோம், நாங்கள் வந்து சர்ச்சை வந்து புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ரீசனாக இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் வந்து சர்ச்சை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஃபாதர்ஸ் டே எண்ணிக்கை இங்கே குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபாதர்ஸ் வந்து இப்போ யாருமே வந்து இன்றைய இளைய முறையினர் வந்து யாருமே வந்து குருவானவர் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு குருவானவர் ஆகிறதுக்கு அவங்க யாரும் ரெடியாக இல்லை. ஸோ ஃபாதர்ஸ் எண்ணிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னாக்க, அடுத்த தலைமுறையினருக்கு வழிபாடு அப்படிங்கிறதோ கத்தலிசிசம் அப்படிங்கிறதோ கோயில் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தால் தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போவாங்க, போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க குறைகளை சொல்லவோ கடவுள்கிட்ட பேசவோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ அந்த வாய்ப்பே இல்லாதபடிக்கு எல்லா இடத்தையும் எல்லா கோயில்களையும் பெல்ஜியத்தில் மூடுறாங்க. இது வந்து அக்கம் பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி நெதர்லாண்ட்ஸில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் சொன்னாங்க. யூகேயில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் இது தான் வந்து சொன்னாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.